முயல் அசல் கதை. ஒரு காட்டுக்குள்ள ஒரு முயல் இருந்துச்சான். அந்த முயல் காட்டுல எல்லா கேட்டையும் சாப்பிட்டுருச்சான். சாப்பிட்டுன்னா அதுக்கு ஒரு கவலையா என்ன கேட்டா அது பெருசெல்லாம் புளி சாப்பிட்டுருச்சான். அது யோசிக்கிறான் அப்போ நம்ம மட்டும் இருக்கும், நம்ம பெருசுலாம் அந்த புளி சாப்பிட்டுச்சு, அந்த புளியை நம்ம அந்த காட்டை விட்டே தோற்றணும். அது நினைக்கிறான். அப்புறம் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கான். அங்கேருந்து புலி வருகான். புலி என்ன தேர்ந்தா எனக்கு நேராக கால் மேலே கால் போட்டு உட்காந்து இருப்பேன், காலையில் தெரியாதான்னு கேட்குறான். அதுக்கு முயல் சொல்லிச்சான், நிறைய பயமா நான் உடனே பார்த்து பயந்துதான் கேட்டுச்சான். அதுக்கு புலி சொல்லிச்சான், இதான் என்னை பார்த்து பயந்து மாட்டுக்கான் ஒளியா இப்பெல்லாம் பேசுன்னு கேட்டுச்சான். அதுக்கு முயல் சொல்லிச்சான், நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போச்சுப்போம், அதில் ராஜா நீ இல்லை சொல்லிச்சா முயல். அதுக்கு புலி சொல்லிச்சா, அப்புறம் நான் வேற யார் இந்த காட்டு ராஜான்னு சொல்லிச்சா. அதுக்கு முயல் சொல்லிச்சா, நான் தான் காட்டுக்கு ராஜா சொல்லிச்சான். இல்லாது நீ காட்டுக்கு ராஜா நானு புலி சொல்லிச்சான். அதுக்கு முயல் சொல்லிச்சா, நீ வேணா உனக்கு மேலே என்னை வச்சுட்டு கூட்டிட்டு போ, எல்லாரையும் பார்த்து பயப்படுவாங்க சொல்லிச்சான். அந்த புலி சரின்ட்டு கூட்டிட்டு போச்சான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து என்ன தெரியும் இந்த முயலுக்கு புலி மேலே ஏறி போது எல்லாம் பார்த்தாங்களாம். அதுக்கப்புறம் முயல் சொல்லிச்சான், பார்த்து என்னை பார்த்து எல்லாம் எப்படி பயப்படுறாங்கன்னு. அது சிங்கம் சொல்லிச்சா, ஆமாம் உன்னை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க, சாரி முயல் உன்னை பார்த்து வச்சு தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோன்னு புலி சொல்லிச்சான். அதுக்கு முயல் சொல்லிச்சா, உன்னை நான் மன்னிச்சுக்கிட்டேன், நீ இங்கே இருக்கக்கூடாது, காட்டை விட்டே போன்னு சொல்லிச்சான். அதுக்கு புலி என்னை உயிரோட விட்டுருங்க நான் போகிறேன்னுச்சான். அதுக்கு அப்புறம் அந்த முயல் கேரட் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக தூங்கிருச்சான். பகல் இரவா நல்லா தூங்கிருச்சான்.